ஏதோ ஆளுநர் தவறே செய்யாத மாதிரியும், அப்படி அப்பழுக்கற்ற ஆளுநரை இந்த அரசு அவமதிக்கிறது மாதிரியும் கொண்டு போறாங்க. அதுல குற்றச்சாட்டு பலது சொல்லிக்கிறார் ஆளுநர் அந்த அறிக்கையில். இல்ல அந்த பல குற்றச்சாட்டுகள்லயே ஃபேக்சுவலா சில விஷயங்கள் எதிராக. சரி, அப்ப அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இந்த அரசியல் சேஷ்டை செய்கிற ஆளுநரை ஒரு துளி கூட நம்ம மதிக்க கூடாது. அரசியல் ரீதியாக தமிழ்நாடு தற்கொலை தலைநகரமாக இருக்கு அப்படி என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் செட் டு பீன் வார்த்தை யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். யார் சொன்னது? இந்த அரசுடைய தலைவரே நீங்க தான் சார். அவர் தான் டாப் எக்ஸிக்யூட்டிவ், அவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அவர் பேர்ல தான் எல்லா உத்தரவுகளும் வரும். கான்ட்ராக்ட், டெண்டர் எல்லாம் அவர் பேர்ல தான் வரும். ஏன்னா நீங்க தான் நிர்வாக தலைவர். நீங்களே உங்கள் முகத்தில் கரி பூசி கொள்ளலாமா? அதை என்னைக்காவது கவர்னர் நான் பதவியில் தொடர்வதே எப்படின்னு தெரியல, மத்திய அரசு இதை பத்தி கண்டுக்காதது, அதை பத்தி ஒரு ஈடுபாடு காட்டாத நான் கண்டிக்கிறேன்னு மோசம் இல்லை. உணர்வுள்ள ஆளுநர் அதை சொல்லணுமா? இனிமேல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். இனிமேல் ஆளுநர் உரையை இடம்பெறக்கூடாது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது நடக்காது. ஆனால் முதலமைச்சருடைய அந்த முயற்சியை, அந்த எண்ணத்தை நம்ம வரவேற்கலாம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். விரைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் அவர்கள் வழக்கம் போல 3வது ஆண்டாக அவருடைய உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதற்கு காரணங்களாக கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதை இன்சல்ட் பண்ணிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு வரியை தான் லேட்டஸ்டா சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த அறிக்கை அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த அறிக்கை. அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சட்டமன்றத்திற்குள் நுழைந்த நேரம், அங்கே ஏதோ சில காட்சிகளை அரங்கேற்றி விட்டு அல்லது பார்த்து விட்டு வெளியேறிய நேரம், இந்த அறிக்கை வந்த நேரம், இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த அறிக்கை மிக நிச்சயமாக நேற்றே அல்லது இந்த நிகழ்வுகளுக்கு வெகு முன்பாகவே தயாராக வைக்கப்பட்டிருந்த அறிக்கைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நிகழ்வை அல்லது தன்னுடைய வழக்கமான அரசியலை இன்னைக்கும் நடத்திடணும் அப்படிங்கிற முன் முடிவோடு தான் ஆளுநர் இருந்திருக்கிறார். தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவமதிச்சது, இந்த ஆண்டும் அவமதித்தது அவர் தான். ஆக எப்படி பார்த்தாலும் தேசிய கீதத்தின் மீது நான் ஒரு மரியாதை வைத்திருக்கிறேன் அல்லது இப்போது நடைமுறையில் இருக்கிற சட்டங்களின்படி அது மதிக்கப்பட வேண்டும்னு ஆளுநர் நினைச்சிருந்தாருன்னா, ஒரு அந்த ஆளுநர் பதவியினுடைய மாண்பை குறைத்து கொள்ளாமல், எவருடைய விமர்சனத்துக்கும் ஆட்படாமல், அதை வலியுறுத்துகிற வாய்ப்பும் உரிமையும் கவர்னருக்கு எவ்வளவோ இருக்கு. ஒரு கடிதம் மூலமாக அதை அரசுக்கு அனுப்பி அதை ஆவணப்படுத்திடலாம். நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, அதன் மீதான மரியாதையை நான் அமல்படுத்திட்டேன் அப்படின்னு கூட காமிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். இப்படி ஒரு அறிக்கையை தயாரிச்சு வச்சுட்டு அந்த அறிக்கையில இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட இவ்வளவு விரிவா அந்த மாதிரி கருத்துக்கள். ஏன்னா திமுக அரசு ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசு அல்ல. விமர்சிக்கிறதா எதிர்க்கட்சிகளுடைய கடமை. ஆளுநர் அதை செய்யலாமா? நான் முதல்ல அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது சொன்னேன், அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் செய்யலாமா? ஏன்னா நாகேந்திரன் இருக்கிறார், அவருக்கு கொடுங்க, அவர் பேசட்டும், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதே சட்டமன்றத்துல கட்சி தலைவராகவும் இருக்கிறார், சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அவருக்கு சொல்லிட்டு போங்களேன் சார். ஒரு ஆளுநருக்கு ஆளுநர் உரையில் தான் விரும்புகிற கருத்துக்களை சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை இல்லை இல்லை. ஒரு வருஷம் படிச்சு சொல்லியாச்சு. இவ்வளவு நீட்டி முழக்கிறார்ல, அந்த தேசிய கீதம் அல்லது அந்த தேசிய சின்னங்கள், அதனுடைய அடையாளங்களை பாதுகாக்கிற சட்டத்தின் இத்தனாவது பிரிவு படிலாம் நீங்க நீட்டி முழக்கிறீங்களே, அதுல நீங்க அரசமைப்பு சட்டத்துல ஆளுநர் உரை பற்றியும் ஜனாதிபதி உரையை பற்றியும் இருக்கிற அந்த ஒத்தை பக்கத்தை நீங்க படிச்சீங்களா? உங்களுடைய அபிலாசைகளை, ஆசைகளை, எண்ணங்களை பேசி பதிவு பண்ணுகிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை. முதலமைச்சரே நீங்க சொல்றாரு 176வது பிரிவின்படி நாங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நேற்று நீங்க கேட்டீங்க, அதன்படி நாங்க விளக்கத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்களாம் தாவிக்கிட்டு இப்போ அவர் அப்படியே ஆளுநர் அப்படியே பாதுகாப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கடந்த ஆண்டு இதே மாதிரி கேட்டேன், அதுக்கு முந்தின ஆண்டும் கேட்டேன். இங்கே ஆளுநர் உரை மாதிரி தான் மத்திய அரசுல ஜனாதிபதி உரை. நாடாளுமன்றத்தின் கூட்டத்துல ஆண்டின் தொடக்கத்துல அவரும் உரை நிகழ்த்துவார். அந்த உரை முழுக்க முழுக்க மத்திய அமைச்சரவை தயாரித்து அளித்த உரை தான். பிரதமரின் ஒப்புதலோடு அது போகும். இவர் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஆண்டு படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா படிச்சு பார்த்தா இதுல நாட்டை படுகொலியில தள்ளுற பல விஷயங்களை பத்தி ஒரு பேரா கூட இல்லை. எத்தனையோ விஷயங்கள் தலைவரிச்சு ஆடுது. அமெரிக்கா நம்ம நாட்டை ரொம்ப கேவலமா மதிச்சு நடக்காத விஷயங்களை நடத்தியதாக சொல்லி போரை தான் நிறுத்தியதாக 10க்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அவரை கண்டிச்சு ஒரு வரி கூட இல்லை, ஒரு பேரா கூட இல்லை. அப்படின்னு தான் விரும்புகிற, தான் நினைக்கிற, தன் மனசாட்சி உறுத்துகிற ஏதாவது சில விஷயங்களை சொல்லிட்டு ஜனாதிபதி அந்த உரையை வாசிக்காமல் வெளியே போனால், இங்க இருக்கிற வானதி, தமிழிசை தொடங்கி பொன்னார், இப்போது தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, ராஜா போன்றவங்க எல்லாம் அதை வரவேற்பாங்களா?
ஜனாதிபதி செய்தது சரிதான்னு சொன்னாதான் நீங்க நேர்மையான அரசியல் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க அதை பத்தி பேச, ஏன்னா நீங்க அரசியல் சட்டத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, நான் இல்லாத சொல்ல சார், எடுத்து படிங்க. பொதுமக்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. கவர்னர் உரைனா என்ன விதிமுறை, ஜனாதிபதி உரைனா என்ன விதிமுறை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது மாநில அரசுடைய அமைச்சரவை தயாரித்து அளிக்கிற உரை, ஜனாதிபதி உரை மத்திய அமைச்சரவை தயாரித்து அளிக்கிற உரை. அதைத்தான் படிக்கணும். அதை நீக்குவதற்கோ சேர்க்க சொல்றதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை இல்லை இல்லை. இது நல்லா தெரிஞ்சிருந்தோம். பிஜேபியினர், குறிப்பாக இந்த வலதுசாரி இடதுசாரிலாம் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது, அந்த சிந்தனை கொண்டவங்க இதை திட்டமிட்டு பரப்புறாங்க. ஏதோ ஆளுநர் தவறே செய்யாத மாதிரியும், அப்படி அப்பழுக்கற்ற ஆளுநரை இந்த அரசு அவமதிக்கிறது மாதிரியும் கொண்டு போறாங்க. அதுல குற்றச்சாட்டு பலது சொல்லிக்கிறார் ஆளுநர் அந்த அறிக்கையில. இல்ல அந்த பல குற்றச்சாட்டுகள்லயே ஃபேக்சுவலா சில விஷயங்கள் எதிராக. சரி, அப்ப அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. நிஜமாவே முதலீடு எவ்வளவு வந்துச்சு, 12 லட்சம் கோடின்னு சொல்றீங்களா, எவ்வளவு வந்துச்சு, நிஜமா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அல்லது அதை அதிகப்படுத்துறதுக்கு நான் என்னால வருஷத்துக்கு 10 இடம் நான் டெல்லிக்கு போறேன், சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன், சிலது எதுக்காக போறேன்னு சொல்லாம போறேன். நான் அமித்ஷாவை பார்த்து மத்திய அரசு சந்திச்சு, அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்திச்சு, இந்த நிதியை நான் மேலும் அதிகமாக்கி தர்றேன். இல்ல சில கம்பெனி உங்களை ஏமாத்துறான், குஜராத்ல உத்தரப்பிரதேசல அப்படிதான் பண்ணான், நான் மத்திய அமைச்சர்கிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நிஜமாகவே முதலீட்டை கொண்டு வர்றேன். ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு வேலை பண்ணா ஆளுநரை பாராட்டலாமே தவிர, இந்த அரசியல் சேஷ்டை செய்கிற ஆளுநரை ஒரு துளி கூட நம்ம மதிக்க கூடாது. அரசியல் ரீதியா சொல்றேன். தமிழ்நாடு தற்கொலை தலைநகரமாக இருக்கு அப்படி என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் செட் டு பீன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். யார் சொன்னது? யாரோ சொன்னதை அல்லது நீங்கள் சொல்ல நினைக்கிறத சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு மக்களை, இந்த கலாச்சாரத்தை, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை நீங்க காயப்படுத்தலாமா, புண்படுத்தலாமா, அவமரியாதை செய்யலாமா? இந்த அரசுடைய தலைவரே நீங்க தான் சார். அவர் தான் டாப் எக்ஸிக்யூட்டிவ், அவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அவர் பேர்ல தான் எல்லா உத்தரவுகளும் வரும், கான்ட்ராக்ட், டெண்டர் எல்லாம் அவர் பேர்ல தான் வரும். ஏன்னா நீங்க தான் நிர்வாக தலைவர். நீங்களே உங்கள் முகத்தில் கரி பூசி கொள்ளலாமா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆதங்கம் இருந்தா, என்னங்க பெண்களுக்கு எதிரான குற்றம் இவ்வளவு நடக்குது, என்ன செஞ்சிருக்கீங்க, டிஜிபியை கூப்பிடுங்க, ஹோம் செக்ரட்டரியை கூப்பிடுங்க, ஆய்வு கூட்டம் நடத்தக்கூடாது. தன் ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிட்டு இது கன்ஸ்ட்ரக்டிவா இதை இப்படி சரி பண்ணுங்க, நானும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான், ஐபிஎஸ் படிச்சவர் தானே, இதை இப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஆலோசனை என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? சோ அர்த்தமுள்ள அந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு பதிலா திமுக அரசினுடைய தவறுகளை வெளிப்படையா ஆதாரங்களோடு வெளியிட வேண்டிய ஆளுநர், அது ஆளுநர் உரையில இல்ல, இது இருக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினைத்துக் கொண்டு 3வது ஆண்டாக தொடர்ந்து இந்த அழிச்சாட்டியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை அதுக்கு மேல விவாதிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அடுத்தபடியாக போயிட்டு நாங்க இனிமேல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம், இனிமேல் ஆளுநர் உரையை இடம்பெறக்கூடாது. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அது நடக்காது. ஆனால் முதலமைச்சருடைய அந்த முயற்சியை, அந்த எண்ணத்தை நம்ம வரவேற்கலாம். ஏன்னா ஆளுநர் பதவியே நீக்கணும்னு சொன்னவர் தான் அண்ணா. அவர் தோற்றுவித்த கட்சி தான் திமுக. அப்படி வந்த அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் திமுக கோட்டை விட்டுருச்சு. யூபிஏ 1 அப்ப எல்லாம் இவங்க அதிகாரம் கையில இருந்துச்சு, குடுமி இவங்க கையில இருந்தது. அப்ப பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கலாம். அந்த பொதுப்பட்டியல்ல மத்திய அரசின் பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துறது, மாநில அரசின் பட்டியலுக்கு மாத்துறது, பொதுப்பட்டியலில் எது இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ற இடத்துல திமுக இருந்த போல அந்த அற்புதமான வாய்ப்பு விட்டுட்டாங்க. இன்னைக்கு வேந்தர் பதவியில முதலமைச்சராக நீங்க எழுதி அனுப்புற மசோதா, நிறைவேற்றி அனுப்புற மசோதா திருப்பி அனுப்பப்படுது. தலைகளால் தண்ணி குடிக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க ஓவர் போன்ல ஒரு விசிட்ல முடிச்சிருக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்பை காலம் திமுகவுக்கு கொடுத்தது. அது திமுக தவறு விட்டுடுச்சு. எனக்கு தெரிஞ்ச கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இந்த அரசியல் சட்டத்துல திருத்தரெல்லாம் குதிரை கொம்பு தான். ஆசைக்கு சொல்லலாம். அந்த ஆசை முதல்வருக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன். ஆளுநர் உரையை மட்டும் நீக்கக்கூடாது, ஆளுநர் பதவியை நீக்கிறதுக்கான வேலைகளை எல்லா மாநிலங்களும் முன்னெடுக்கணும். அரசியல் இந்த மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். இல்லாட்டி இது போன்ற அழிச்சாட்டியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராது. கவர்னர் மாளிகையிலிருந்து ரெடிமேடாக ஒரு அறிக்கை வெளியிடுவது போல அவர் பேசாம போனா நாங்களும் ஒரு அறிக்கையை வச்சிருக்கோம்னு முதலமைச்சர் படிக்க ஆரம்பிக்கிறார்ல. இல்ல, அவர் இப்படிதான் நான் தப்பு இல்லை சார். நான் என்ன சொல்றேன், குற்றச்சாட்டுகளை நீங்க சொல்றீங்க. இவர் நடந்துகிட்டதுக்கு பதிலடி இவர் இப்படிதான் பண்ணுவார்னு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் சீரியஸாவே எடுத்துக்கல. இப்ப 5 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்கோம், இதுவே அதிகம் நினைக்கிறேன் நான். இவர் இப்படி பண்ணா என்ன பதில் சொல்ல தயாரா தான் வருவாங்க. ஆனா ஆளுநர் பண்றது என்னன்னா, நீங்க மகளிருக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் இவ்வளவு நடக்குதுன்னு சொல்றாருல, அதை பத்தி இவ்வளவு உணர்வுபூர்வமா கவலைப்படுறீங்க, நான் மதிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? கல்வி நிறுவனங்கள்ல 50% போகுது. அதுல எவ்வளவோ சொல்லிக்கிறார்ல, 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவி காலியா இருக்குன்னு வரையல இருக்கா? ஏன் இல்ல? அதுக்கு யார் காரணம்? கவர்னரும் பாதி காரணம். தமிழ்நாடு அரசு காரணம்னு அவர் சொல்லட்டும், நான் மறுக்க மாட்டேன். வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற சண்டையை அப்புறம் பாத்துக்கலாம். யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேரும் உட்கார்ந்து துணைவேந்தர் பதவியை நிரப்பிடுவோம். என்னைக்காவது கவர்னர் கூப்பிட்டுருக்காரா? கூப்பிட்டு மறுக்கிறாருன்னா அந்த பொது வழியில போட்டு அம்பலப்படுத்தினாரா திமுகவை, ஸ்டாலினை? கன்ஸ்ட்ரக்டிவா எதையுமே செய்யாம ஒரு அரசியல்வாதி மாதிரி இப்படி விமர்சனம் பண்றதுதான் நம்ம தப்புங்கிறோம்.
மற்றபடி அவர் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் உணர்வுபூர்வமான விஷயம். கவர்னருக்கு இந்த உணர்வே வரக்கூடாதுலாம் நம்ம சொல்லல. ஆளுநர் உரையில எதிர்பார்க்காதீங்க. அதே அறிக்கை ராஜ்பவன்ல வெளியிட்டாரு, நம்ம தப்புன்னு சொல்றோமா? இது கவர்னர் உரையில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்றதான் நம்ம அதுல சுட்டி காட்டுறோம். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஆளுநர் சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லல. அவருடைய வேலையே அதுதான், மாநிலத்தை கண்காணிக்கிறது தான். டிஜிபி கூப்பிட்டு பேசுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா சேட்டைக்கு இந்த ஆய்வு கூட்டம் நடத்தக்கூடாது. அது ஒரு வருஷம் ஆரம்பிச்சாரு, அப்புறம் அடங்கிட்டாரு. எந்த அவர் அதிகாரி அரசியல் பண்ணலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதைத்தான் சொல்றேன். ஆளுநர்கள் அரசியல் பேசக்கூடாதுங்கிற மாண்பை கால்ல போட்டு மிதிச்சு காத்துல பறக்க விட்டது இந்த 2வது ஆட்சி, 3வது ஆட்சி, பிஜேபியுடைய ஆட்சி. காங்கிரஸ் அப்பப்ப சில சேஷ்டைகள் பண்ணாங்க. இவங்க ஒட்டுமொத்தமா கவர்னர்களை முழுக்க முழுக்க அரசியல் பண்ண அனுமதிச்சுட்டாங்க. அதனுடைய உச்சபட்சம் தான் இன்னைக்கு ரவி இவ்வளவு தூரம் பண்றாரு. இன்னைக்கு ஒரு பதவியில் இருக்கிறது எந்த அடிப்படையில் இருக்கிறான்னு யாருக்குமே தெரியலங்க. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அவருடைய பதவி நீட்டிக்கப்படுகிறதுன்னு ஒரு அறிக்கை இது வரைக்கும் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வரல. மீண்டும் நியமிக்கப்படுகிறார், அறிக்கை வரல. அப்போ நீங்க அரசமைப்பு சட்டத்தை, தமிழ்நாட்டு மக்களை அந்த பதவிக்குரிய மாண்பு மதிக்கிற லட்சணம் இதானான்னு கேள்வி வரும்ல. அதை என்னைக்காவது கவர்னர் நான் பதவியில் தொடர்வதே எப்படின்னு தெரியல, மத்திய அரசு இதை பத்தி கண்டுக்காததை, அதை பத்தி ஒரு ஈடுபாடு காட்டாத நான் கண்டிக்கிறேன்னு ரோஷம் இல்ல, உணர்வுள்ள ஆளுநர் அதை சொல்லணுமா இல்லையா? அப்போ ஒரு சராசரி அரசியல்வாதியா அவரும் விமர்சனங்களை வைக்கிற போதுதான் மாண்புகள் நிறைந்த அந்த ஆளுநர் பதவியை நம்மளும் விமர்சிக்கிற மாதிரி துரதிருஷ்டவசமான சூழல் வருது. அதுக்காக நான் வெட்கப்படுறேன். என்னை வெட்கப்பட வைத்தது ஆளுநர் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொல்றாரு, தவறான கருத்துக்கள் முதலமைச்சரினுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இது இடம்பெற்றிருக்கு, அப்போ அதை புறக்கணிச்சிருக்காரு ஆளுநர். அதான் இப்படியெல்லாம் வக்காலத்து நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சர் உட்காந்துட்டு இன்னொரு கட்சியை சேர்ந்த ஆளுநர் இருக்கும் போது அவருக்கு அந்த வழி தெரியும். நீங்க அரசியலுக்கு திமுகவை கிழிச்சு தொங்க வர்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். அதை பத்தி எல்லாம் எடப்பாடி என்னைக்குமே பேச மாட்டாரு. லஞ்சம் உச்சத்துல இருக்கு, எடப்பாடி என்னைக்கா வாய் திறந்திருக்கிறாரா? ஏன்னா அதுல 10 கேஸ்ல இவரே உள்ள போகணும். நீங்க வாங்காதே நாங்க வாங்கணும்னு இவங்க கேட்பாங்க, வெக்கமே இல்லாம. அதை பத்தி பேசுறதுக்குலாம் அரசியல்வாதிகளுக்கு எந்த இதுவும் வராது. புரியுதுங்களா? சோ கவர்னருடைய இந்த செயலை யார் பாதுகாத்தாலும் அது இந்த தமிழ் மண்ணுக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு, தமிழருடைய உணர்வுகளுக்கு செய்யற துரோகம் தான் நான் சொல்லுவேன். அது அரசியலுக்காக செஞ்சாலும் சரி, திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று செஞ்சாலும் சரி. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.